ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 23 ஆஸ்திரேலியா vs இங்கிலாந்து. ஸோ நேற்று ஆஸ்திரேலியா கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச். அலேசா ஹீலிக்கு பார்த்தீங்கன்னா காஃப் இன்ஜுரி. ஸோ அவங்க இந்த பர்டிகுலர் கேம் வந்து விளாடல. ஸோ டாலியா மெக்ராத் தான் வந்து கேப்டன்சி பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கிலாந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 244 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஒரு டீசன்ட் டோட்டல் வந்து போட்டிருந்தாங்க. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டாமி பியோமெண்ட் வந்து ஒரு 70 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட போலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா அனபெல் சுத்தர்லேண்ட் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷ் கார்ட்னர் அவங்களோட ஸ்பின் நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபி மாலினோக்ஸ் அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அவங்களோட ஸ்பின்னும் எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலனா கிங் சரியான ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் போட்டிருந்தாங்க. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. 10 ஓவர்ஸ்க்கு 20 ரன்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் பவுலிங் ஃப்ரம் அலனா கிங். ஆஸ்திரேலியா இந்த பர்டிகுலர் டார்கெட் சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 64 for 4 இருந்தாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து பக்கம் மேட்ச் போகுதா அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. அனபெல் சுத்தர்லேண்ட் அண்ட் ஆஷ் கார்ட்னர் ஒரு 180 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. லிட்ரலி தட்ஸ் அ கிரேட் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் போத். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆஷ் கார்ட்னர் வந்து ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாங்க இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில். செகண்ட் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. தென் அனபெல் சுத்தர்லேண்ட் பார்த்தீங்கன்னா 98 ரன்ஸ். தட்ஸ் அ கிரேட் பேட்டிங் ஃப்ரம் போத். ஸோ இங்கிலாண்டோட போலிங்ல எடுத்தோம்னா லின்சி ஸ்மித் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த பர்டிகுலர் கேமை பார்த்தீங்கன்னா 40 ஓவர்ஸ் கிட்டே வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் அன்பீட்டராக இருக்காங்க. டேபிள் டாப்புக்கும் போயிருக்காங்க.